Example 3.2. Solve 2x minus 3y equal to 6, x plus y equal to 1. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனையும் 1 by 1 எழுதிக்கலாம். 2x minus 3y equal to 6. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். x plus y equal to 1. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணுன்னா கோஎஃபிஷியன்ட் சேமாக இருந்ததுன்னா சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே -3y இருக்குது, இங்கே வந்து வெறும் y தான் இருக்குது. அதனால் செகண்ட் ஈக்குவேஷனோட வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எந்த சேஞ்சுமே இல்லை, அதனால் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கலாம். 2x minus 3y equal to 6. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into x 3x plus 3 into y 3y equal to 3. மல்டிப்ளை பண்ணும்போது எல்லா ஈக்குவேஷனில் உள்ள எல்லா நம்பரோடையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ இதை ஆட் பண்ண போகிறோம். இங்கே ப்ளஸ் 3y மைனஸ் 3y இருக்குது, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணணும். 2x ப்ளஸ் 3x 5x ஈக்குவல் டு 9. அப்போ x ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, இங்கே வரும்போது டிவைட்டில் வந்துடும். 9/5. இதுதான் எக்ஸோட வேல்யூ. இந்த எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட்டிங் x ஈக்குவல் டு 9/5 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 வந்து x ப்ளஸ் y ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 9/5. 9/5 ப்ளஸ் y ஈக்குவல் டு 1. அப்போ வந்து y ஈக்குவல் டு 1. இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே போகும்போது மைனஸில் போயிடும். -9/5. இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம். 5 5 into 1 5 minus 9. அப்போ வந்து -4/5 வந்துடும். இதுதான் ஒய்யோட வேல்யூ. இந்த சம்மை எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை சேஞ்ச் பண்ணி கூட நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எந்த சேஞ்சுமே இருக்காது, அதனால் அப்படியே எழுதிக்கிறோம். ரெண்டாவது ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2 into x 2x plus 2 into y 2y equal to 1 into 2 2. இப்போ இது சால்வ் பண்ணணுன்னா ரெண்டு கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கிறது சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும். இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இப்போ சேம் ஆகிடுச்சு, ஆனால் சைன் வந்து ரெண்டுமே சேமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து எல்லா அந்த ஈக்குவேஷனில் உள்ள எல்லாத்துக்குமே ஆப்போசிட் சைன் போட்டுக்கலாம். இங்கே -2x, இங்கே -2y, இங்கேயும் -2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2xும் இந்த 2xும் கேன்சல் ஆகிடும். இப்போ இது -2y minus 3yயும் ஆட் பண்ணால் -5y ஆகும். 6 minus 2 4. அப்போ y ஈக்குவல் டு 4/-5 இருக்கும். இப்போ இந்த 4/-5னா கீழே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து 4 -4/5ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஒய்யோட வேல்யூவை வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட்டிங் y equal to -4/5 in ஈக்குவேஷன் 2. நம்ம எந்த ஈக்குவேஷனில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒய்யோட செகண்ட் ஈக்குவேஷன் சின்னதாக இருக்கிறதுனால ஒய்யோட வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து x ப்ளஸ் y ஈக்குவல் டு 1. x ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து -4/5 ஈக்குவல் டு 1. இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் x -4/5 ஈக்குவல் டு 1. இங்கே மைனஸில் இருக்கிறது அங்கே போகும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ x ஈக்குவல் டு 1 + 4/5.
இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம். 5 5 into 1 5 plus 4 equal to 9/5. அப்போ x equal to 9/5. எதை இது பண்ணாலும் நமக்கு ஆன்சர் சேம் ஆன்சர் தான் வரும்.